यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वभिचार्यपूर्णम् सम्भेवतारसमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षड्वपमुनीश्वरम् श्रीरङ्गेशयेन्द्रुना करुणया सूक्ष्मादिप्रेक्षितम् त्यातस्ये नरसिंहकार्यमुनिपादाम्बुजेन्द्रं तान् दीक्षान्ति दयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेषणम् श्रीमद्रङ्गसदारयोगीश्वरश्रीरङ्गपृथ्वीश्वरशररिपुणा संयमीन्द्रेण दृष्टम् न्यस्तात्मानन्दसुम्मे नरकरिसरसिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षतारिं श्रीरङ्गनाथषडभोगयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहसरसित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसरसिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्याश्रीनृसिंहेन्द्रगरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूगत्वमे सरसितारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्य परमदमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गसटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वहात्यसरसित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसटारियोगिजनदस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसटारिवीरगुणाल्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं सुधाभ्यम् नारायणाद्ययति सूर्यकृपाभिवेतं श्रीरङ्गनाथयति शेखरम् आश्रयामः। श्रीवत्सचिन्दमिश्रेभ्यः नमो उक्तिम् अधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருள் செய்த ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தை அனுபவிக்கிறோம். வைகுண்ட ஸ்தவம்னா என்ன அப்படின்னா, ஸ்தவம்னா ஸ்தோத்திரம். அதுனா வைகுண்டத்தை ஸ்தோத்திரம் பண்றதா அப்படின்னா, வைகுண்டத்துக்கு பெருமை அங்க எழுந்திருக்குள்ள பெருமான எம்பெருமானால. ஆக அங்க அந்த ஸ்தானம் நமக்கு நாம் எல்லோரும் அபேட்சிக்க வேண்டிய ஸ்தானம். எதுக்காகனா அங்க போய் பொழுதுபோக்குறதுக்காக இல்லை, அங்க போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடாது. அந்த கைங்கரியமும் நாம் சோர்வில்லாமல் அயர்வரும் அமரர்கள் அதிபதி போல சாஸ்வதமாக எம்பெருமான சாஸ்திரம் கொண்டு அறியாதபடிக்கு நேரையே பிரத்யட்சமாக அனுபவித்து அந்த அனுபவ ஜனிதமான கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்று நாம் ஆசைப்படணும். அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரபத்தி பண்ணிக்கணும். அந்த பிரபத்தி யார்கிட்ட பண்றது? எம்பெருமான் திருவடியில. அப்போ நாமளே பண்ணிக்கலாமா அப்படின்னா,
உனக்கு அந்த சக்தி இருந்தா பண்ணு. சக்தி இருந்து பக்தி இருக்கணும், பக்தி இருந்து அனுஷ்டான பிரகாரங்கள்லாம் தெரியணும், இருந்தா நீ பண்ணிக்கலாம். வைராக்கியாதி குணங்கள்லாம் இருக்கணும். அதனால நம் போல்வாருக்கு ஆச்சாரியன் மூலமாக தான் அந்த எம்பெருமானை அடைய முடியும். அந்த எம்பெருமானுடைய பெருமைகள்லாம் நாம் அறிஞ்சிக்க முடியாது. எத்தனையோ கதை கேட்டா கூட சாஸ்திரத்தை கொண்டு ஆச்சாரியர்கள் உபதேசம் மூலியமாக பெற்ற அந்த அனுபவம் விசேஷமானது. எங்கேயோ பஜனை நடக்கிறது, அங்க போய் நீ உட்காடுறோம், நம்மையும் மீறி அந்த பஜனைக்கு கையெல்லாம் தட்டுறோம் கொஞ்சம், அப்புறம் எழுது துள்ளி ஆடணும் போல தோன்றது, அதுவும் பண்றோம். அதெல்லாம் அதோட போயிடும். ஆனா இந்த அனுபவம் சாஸ்திரத்தை கொண்டு எம்பெருமானுடைய பெருமைகளை அறிஞ்சு இவன் தான் பரதத்துவம் அப்படின்றத அறிந்து கொண்டு கைங்கரியம் பண்ணமே, ஆனால் அதனுடைய ஏற்றம் தனி. அப்படிப்பட்ட அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்தானமானது பரமபதம். அந்த பரமபதமும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே உண்டு பண்ணப்பட்டது, சாத்விக குணத்தினாலே. அதனால சத்துவம் நிறைந்தது. அதனால்தான் நமக்கு அங்க பசி பட்னி தூக்கம் ஜரா மரணம் எதுவும் கிடையாது. சம்சாரத்துக்கு திருப்பி வந்துடுவோன்ற அந்த பயமும் கிடையாது. சொர்க்கத்துக்கு போறவனுக்கு அங்க போய் சௌக்கியமா இருக்கலாம் போனா, அதாவது குடும்பஸ்தன் குழந்தைகள்லாம் ஆசிண்டு ஜாலியா போயிட்டு வரலான்னு போனா கூட, ஐயோ ஆத்துல அவள்லாம் என்ன பண்ணுவாளோ இவாள்லாம் என்ன பண்ணுவாளோ அப்படின்னு ஒரு கவலை வரும். அந்த மாதிரி இந்த சம்சாரத்துக்கு கவலை அங்க வருமானா வரவே வராது. அதனால சம்சாரத்துக்கு சொர்க்கத்துக்கு போறவன் ஒரு நாள் கழிஞ்சதுன்னா, ஐயோ நாம் அனுபவிக்கின்ற சொர்க்கத்துல ஒரு நாள் போயிடுத்த, இப்படியே குறைஞ்சிட்டு போச்சுன்னா திருப்பி கீழே சம்சாரத்துக்கு போயிடுமே அப்படின்னு அந்த பயத்தோடு தான் சொர்க்கத்துல அனுபவம் பண்ணுவான். ஆனா அந்த பரமபதத்துல பண்ணக்கூடிய அனுபவமானது நமக்கு எந்தவித சஞ்சலமும் இல்லாத, பயமும் இல்லாத, மிகுந்த ஆனந்த அனுபவத்தோட பண்ணக்கூடிய கைங்கரியம். அதனால இவைகள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி விசாரமே பண்ணக்கூடாது. சாஸ்திரம் ஒண்ணு சொல்லிட்டுன்னா அது உண்மை. பெருமை குதர்க்கம்லாம் பண்ணிட்டு நீ பாத்தியா, யாராவது சொன்னாளா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த பரமபதத்துல என்னென்ன எப்படி இப்படி இருக்கலான்றத பாஷிகாரர் வைகுண்டகத்துல ஆச்சரியமா சாதிச்சிருக்கார். இப்ப அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய வைபவத்தெல்லாம் ஆழ்வான் வைகுண்ட ஸ்தவத்துல ஸ்தோத்திரமா சொல்ற. அந்த ஸ்தோத்திரமா சொல்லச்சே அவனை ஸ்தோத்திரப்படுறதுக்கு நமக்கு யோகியதை இருக்கா? யார் வேணாலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு எம்பெருமான் அப்படின்னா ஞானம். அந்த ஞானமும் அவனுடைய அனுபவத்தால் ஏற்பட்ட ஞானம். மயர்வர மதுநீளம் அருளின அம்மாளுக்காரர்களும் அந்த மாதிரி ஞானம் வந்ததுன்னா அது எம்பெருமான் பண்ண அனுகிரகம். நாதமுனிகளுக்கு ஆழ்வார் மூலியமா யோக திசையில் அனுகிரகிச்சு நமக்கு 4000 அனுகிரகம் பண்ண பெருமாள். அந்த பெருமாள் நாதமுனிகளுக்கு. இப்படி நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர்கள்லாம் எம்பெருமான் அனுகிரகத்தினால நமக்கு பல உபகாரங்கள் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தனக்கு அந்த ஸ்தோத்திரம் பண்றது யோகிதை உண்டா? அதனால நம்மளுடைய வாக்குனால எம்பெருமானுக்கு ஏதாவது அசுத்தி ஏற்பட்டுடுமோ? நாய் கங்கை ஜலை, அதுக்கப்புறம் கடைசியில தானே சேர்த்திக்கிறார். நாய் கங்கை ஜலத்தை வாய் வச்சதுன்னா அதனால கங்கை ஜலம் கெட்டு போறதா? இல்ல, அதே மாதிரிதான். அதனால என் வாக்குனால எம்பெருமானுக்கு ஒரு குறவும் ஏற்படாது அப்படி எல்லாம் திருஷ்டாந்தத்தை கொண்டு நைஷானுசானம் பண்ற. அதே மாதிரி பிரேமாத்ரீர புருஷா புராணாः த்வாம் துஷ்டூர் மதுரிபோ மதுரைர்வசோபிः வாசோ விடம்பிதமிதம் மமனீஷவாசः சாந்திஸ்துதே சவிஷயா மம துர்வசோபிः. அதாவது கீழே சொன்ன எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கா, அவர்களுக்கெல்லாம் வாக்குக்கு மனசுக்கு எட்டுப்படியா இருக்கு.
ஆனா நான் ரொம்ப புழு, இந்த புழுன்றது எதுக்குமே உபயோகப்படாது. அத கையால கூட சொல்ல மாட்டான். அப்படி அரிசி நடுவில் புழு இருந்ததுன்னா அப்படி விரலால ஒரு தள்ளி விடுவா, போய் எங்கேயா விழும். இப்படி எதுக்குமே உபயோகம் இல்லாத அந்த புழு உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வர்றதுன்னா, அந்த புழு கூட சமுத்திரத்துல இருக்க தாகம் எடுத்ததுன்னா அதுக்காக சமுத்திர ஜலத்தை கேட்கல, சிறு சிவலை கேட்கல. அதே மாதிரி நான் புழுவா இருந்தா கூட உன்னுடைய பெருமையில ஒரு லவலேசம் நான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு தன்னை புழுவாக அங்க பாவிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல நாம் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போறோம். நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, கஷ்டம் இருக்கு, அது சொல்றதுக்காக போறோம். அவன் தீர்த்து பாண்டிட்டு அவனும் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய மனுஷன். அவனுக்கு அதிர்ஷ்டவசாத்து அவனை சந்திக்கக்கூடிய நாழியே கிடைச்சது. போறான், போன உடனே நமஸ்காரம் பண்றான். நான் வந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு நாழி கிடையாது, சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. இல்லையே கொஞ்சம் நாழியாகும், சொல்ல முடியாது அப்படின்னு இருந்தா, பொறுமை உள்ளவனா இருந்தா சரி சொல்லு கேட்கிறேன், நீ நாளைக்கு வா, இது எனக்கு அவகாசம் ஒண்ணு கேட்கறது அப்படி. அதனால பொறுமை இருந்து அவனுடைய குறைய கேட்டு அதுக்கப்புறம் தீர்த்து வைக்கிறானே அந்த மனுஷனை கொண்டாட மாட்டாளாம். அதே மாதிரிதான் எம்பெருமான் லோகத்தை மொத்தம் ரட்சிக்கிறோம், யாராருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒழுங்கு போல் யோகதை எம்பெருமான். அவனுக்கும் அவகாசமே கிடையாது. அவனுக்கு தூங்குறதுக்கு நாளை இருக்கா, திருவேங்கடத்துக்கு திருவேங்கடத்துக்கு நாளை இல்லாத ஒரு மணி சாசம் அரை மணி சாசம் அதாவது சாத்திரா உடனே இதுதான். அதுக்குள்ளேயும் அந்த உடனே மட்டும் இல்லை, அந்த காத்தால 5:45 மணி 5:30 மணிக்கு தலைக்கு ஆரம்பிக்கிறான். அதை முடிச்சு திருப்பி சாத்து முடிச்சு இன்னொரு ஆராதனை, அதுக்கு ஒரு தலைக்கு உடனே, அதுக்கப்புறம் மத்தியானம் ஆராதனை, அதுவும் 9:45. இப்படி அவன் ஷாட்டு கொஞ்ச நாளைக்கு கூட ஆகல. அவனுக்கு காலத்தால இந்த 5:30 மணில இருந்து 9:30 மணிக்குள்ள 3 தடவை தள்ளி அமைச்சிருக்க. அவன் வயசுல அவனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும். இப்படி அந்த எம்பெருமானுக்கு இந்த ஸ்தோத்திரம் கேட்கறதுக்கு பொறுமை இருக்குமா அப்படின்னா, அந்த பொறுமைக்கு மங்களாசாதனம் பண்ற கூறத்தழுவார் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரேமாத்ர விஸ்வலகிர புருஷா புராணாஹ வாம் துஷ்டுர் மதுரிபோ மதுரைர்வசோபிஹி வாசோ விடம்பிதமிதம் மம நீதவாசः சாந்திஸ்துதே சவிஷயா மம துர்வசோபிஹி. இவருடைய வார்த்தைகள்லாம் எப்படிப்படுது? துர்வசோபிஹி, ரொம்ப நீச்சமான, ரொம்ப மட்டமான. ஏன்னா சொற்கள் மட்டம் இல்லை, அத சொல்ற व्यक्ति இருக்கான அவன் சரியா இல்லை. அதே மகாவித்வான் பேசினா எல்லாரும் காது கொடுத்து கேட்டுருப்பார். ஒண்ணுமே தெரியாது, என்னடா இது என்ன ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு ஆயிடும். அப்படி அந்த வாசகங்கள் கூட எந்த புருஷனை ஆசிரியிருக்கோ அந்த புருஷன் வாக்குலேருந்து வந்தா அதுக்கு ஏற்றம் உண்டு. அந்த மாதிரி இவன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அந்த எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்ண மகான்கள் இருக்காளே, புருஷா புராணா பதபதார்த்த சேர்ப்போம். ஏ மதுரிப்போ சம்போதனம், மதுரிப்போன்னு சொல்ற. மதுன்ற அரக்கனை கொன்றவர் யாரு? ஐக்கிய பகவான். அவனை நம்மளுடைய தனியன்ல வரும்போது ஈரத்தமிழை இசைந்தோர்களுக்கு
அப்படின்னு ஈரத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஈரச்சொல். அந்த ஈரச்சொல் யாருடைய வாக்கிலிருந்து? நம்மாழ்வார்கள் போன்ற மகான்களுடைய வாக்கிலிருந்து வரும். அந்த சொற்கள்ல கொண்டு எம்பெருமானை பற்றி அவங்களுக்கு 10 இளையவன் ஆழ்வார் லோகத்துக்கெல்லாம் உபதேசம் கொடுக்க ஆரம்பிச்சார். அத 6,000 படியில சொல்லிச்சு. அது பக்திலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கடைசியில முடிக்கிட்டு சர்வதேச சர்வகால சர்வாவசத சர்வத கைங்கரியங்களையும் அவன் திருவடிகளை பண்ணி உஜ்ஜீவிங்கோன்னு ஆழ்வார் லோகத்தாருக்கு உபதேசம் பண்றார். சொன்னவர் யாருமே ஆழ்வாருடைய வார்த்தையை கேட்கல. அதனால முதல் 10 என்ன பண்ண, எம்பெருமானுடைய ஆனந்த குணத்தை கொண்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் 2வது பாசனமாக வீடு முற்றம் வீடு செய்து பாசனத்துல அவனை அடையணும்னா நீ உபாயம் பண்ணணும் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஆனந்த குணம் உடையவனை அவன் ரொம்ப சுலபன், அவன் ஆராதிக்க தகுந்தவன் அப்படின்றதுக்காக அந்த பாசத்தில் அந்த முதல் 10 மொத்தமே சேவிய யோகியான்னு எம்பெருமானை சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு சுவாமி தேசிகன் திரும்ப சாய்கிறார். அவன் எப்படி சேவிக்க தகுந்தவன்றதுக்கு ஒவ்வொரு குணத்தை கொண்டு சொல்ற. முதல் 10 அவன் தான் தேவர்களுக்கு தான் அதிபதி, எல்லா உலகம் காரணம் அவன் தான் சொன்னான். அதனால காரணமான வஸ்து, அதனால அவனை ஆராதிக்கணும்னு சொன்னான். 2வது அவன் தான் நமக்கு உபாயம், அதனால நமக்கு சுவாமி அப்படின்றத சொல்லி வீடு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஏதோ அதுல சில பேர் கொஞ்சம் உபதேசத்தை கேட்டு ஏதோ 1-2 பேர் வந்தா போடுறது. அதுக்கு மேல யோகிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாம எப்படி எம்பெருமான சோதனைப்படுத்த கூட தெரியாது அப்படின்னா 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு எளியவன். அதனால பக்தி இருந்தா போறோம், நீ கவலையப்பட வேண்டாம், பக்தி இருந்தா பெருமாளே உன்னை எப்படியோ ஒரு விதத்துல கொண்டு போடு அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அப்படிப்பட்ட பெருமாள் யார் மூலியமா அடைய முடியும் அப்படின்னா ஆச்சாரியன் மூலியமா தான் அடைய முடியும். ஆக எம்பெருமான பிரிந்த தலைவிய எம்பெருமான் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆச்சாரியன்கிட்ட போய் அவர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கார், நீ போய் இந்த காரியம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? உடனே ஆச்சாரிய போல இருக்கிற அஞ்சிரியா மடநாராயணு ஜீவராசிகள் அதாவது பட்சிகளை கொண்டு எம்பெருமானுக்கு தூது விட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பாசுரத்துல எம்பெருமானுடைய சௌலபிய குணங்கள் சௌசல்ய குணங்கள்லாம் சொன்னேன். 6வது 10 இப்படி ஒவ்வொரு 10 சொல்லிட்டே வர. ஆக ஒவ்வொரு 10 ஒவ்வொரு குணத்தை சுற்ற இப்படிப்பட்ட குணங்களை உடையவன் ஆராதிக்க தகுந்தவன் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமான் என்னுடைய நீச்சமான வார்த்தையே கேட்டு பொறுமையா இருக்கானே, அப்படிப்பட்ட பொறுமையுடைய எம்பெருமான் மீதி பேருக்கு அனுகிரகம் பண்ணாதே போவான் அப்படின்னு எம்பெருமானுடைய பொறுமையாக குணத்துக்கு இங்க மங்களாசாசனம் பண்ற தாழ்வான். ஹே மதுரை போகும் மதுரை அரக்கனை போன்ற ஹைகிரி பெருமான் பிரேம அன்பினால் அதாவது பக்தியினால் ஆர்திர ஈரமாகிய அதாவது பசுந்தமிழ் விஸ்வல தழத்த குரல், அது எம்பெருமான சேவிக்கும் பொழுது குரல் எழுந்துக்காது. ஏன்னா மொத்தமா அவனுடைய குணங்கள்ல சௌந்தர்யம் சௌலபிய குணங்கள் அது ஈடுபட்டு ஐயோ அப்படிப்பட்ட அதுல விழுந்துட்டா குரலே வராது, குரல் தழுத்து விடும். அதான் விஸ்வல அப்படின்னு சொன்னா தழுத்த குரல். கிரகான்னா சொற்கள், அந்த சொற்கள் யார் பண்ணா அப்படின்னா புராணாக புருஷாக, பழைய காலத்து மகாபுருஷர்கள் யாரு? ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். இதெல்லாம்
நாள் தழுக்க எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணா. அதுவும் எம்பெருமான உருகும்படியாப்பட்டது. கடினமான நெஞ்சு உள்ளவர்களையும் மாற்றக்கூடிய சக்தி சில பேருக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமான் ஏற்கனவே ஈரமாகிற கருணை உள்ளவன். அவனை இன்னும் நீர்பிண்டமாக கூடியது இந்த ஸ்தோத்திரங்கள்லாம். அப்படிப்பட்ட மகாபுருஷர்கள் மதுரை வசோபிகி இனிமையான சொற்களால துவாம் தேவனை துஷ்டுஹு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பக்தி கிடையாது, அந்த மாதிரி குழல் தழுது இருக்காது, கண்ணில் நீர் வராது, நான் ஒரு கடின பிரகிருதி. ஆனா என் வாயில வர்றதெல்லாம் ஒரு மழை சொல் மாதிரி இளைய பூங்கவி என்னுடைய. அப்படிப்பட்ட என்னுடைய நீச்சவாசகா இளைய புன்கவிதையுடைய மம அடியேனது இதம் இந்த ஸ்தோத்திரம் வாசோ விளம்பிதம். அந்த மகான்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலே அவள்லாம் வாஸ்தவத்திலேயே ஸ்தோத்திரம் பண்ணா. அவளுக்கு பக்தி இருந்தது, ஞானம் இருந்தது, எல்லாத்தோடையும் பண்ணா. அதுவும் இல்லாத பாவமும் அப்படி இருந்தது. எனக்கு பாவமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. ஆனா அவளை பார்த்து நானு பொய்யான ஸ்தோத்திரம்லாம் வேஷ போடா அவளை போல. சரி, அவளை போது நம்மளும் சொல்லுவோமே அப்படின்னு அந்த போலியான வேஷத்தை போட்டு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும். அப்படிப்பட்ட மம என்னுடைய அடியானது துர்வச்சோபிகி, துர்வச்சோபினா பூங்க விதைகளால் தே தேவருடைய சாந்தி சு பொறுமை என்ற குணம் சவிஷயா நிலம் பெற்றது, நிறம் பெற்றது அப்படின்னு எம்பெருமானுடைய சமான்ற குணமானது என்ன பிரகாசமாச்சு. என்னுடைய கவிதை கேட்கறதுனால சாய்கிறது. ரொம்ப ஆச்சரியம். இதுக்கு பெருமாள் ஆழ்வார்களுக்கு எம்பெருமானிடத்துல காதல் வரும்படியா பண்ணிட்டு அவர்கள் எம்பெருமானையே நினைக்கும்படியா பண்ணி கடைசியில அவர்கள் அந்த பெண் அந்த ஆழ்வார்களுடைய கண்ணிலிருந்து மறைஞ்சு அவர்கள் பெருமாள் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான், ஐயோ என்னோட இத்தனை கலவிந்தானே, என்னோட இங்க இருந்தானே, இந்த மணல் மேட்டில் நானும் அவனும் விளையாடினவே, இப்ப எங்க இருக்கான் காணுமே, அவன் எங்க போனான் அப்படின்னு இவ பிச்சு பிடிச்சு அலைஞ்சு அவ பின்னாடி பெருமாள் எங்க இருக்கான்னு தேடிட்டு ஓடினான். அந்த நிலை கொண்டு வச்சான் எம்பெருமான். அப்புறம் என்ன பண்ணா, அவளை தாங்களே பெண்ணாக மாதிரி பெண் பாசனங்கள்லாம் இட்டா, அஞ்சலிய தூது விட்டா. இப்படியெல்லாம் அவர் ஆழ்வார்கள் பல நிலைகளை வச்சு அவர் வாயிலிருந்து பல பாசல்களை வரும்படியா எம்பெருமான் பண்ணான். அதுதான் இந்த முதல் 2 வரியில சொல்ற. முதல் பாதத்துல என்ன சொல்ற? முதல் பாதத்துல பிரேமார்திர விஸ்வலகிர புருஷா புராணா. ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவா? புருஷாக புராணாக. நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆழ்வார்கள் எல்லாருமே கிரா. அவர் வாக்குல இருந்து வந்த சொற்கள் இருக்கு. விஸ்வ அந்த குரலே பார்த்தா தெரியும், ஒரு நடுக்கமான குரல். அதுல பக்தி கலந்து, அந்த பக்தியும் ஈரமான பக்தி. அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இதுதான் அங்க முதல் பாதம் சொல்லிட்டு. சுவாமி தேசிகனும் இதே மாதிரியே ஆழ்வார் கூறத்தாழ்வான் மாதிரியே விளக்கொளி பெருமாள் விஷயத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது சத்வானி நாத விவிதான் அபிசஞ்சி திருக்ஷோ
संसारनाट्य रसिकस्य तवास्तु तृप्त्यै प्रत्यक् परामुग मथेरसमीक्ष्य कर्तुः प्राचीन संजन विडंबन भूमिकाते. அதாவது எம்பெருமான் ஒரு பெரிய ரசிகர். சில பேர் இசைகள்ல ரசிப்பா, சில பேர் நாடகங்கள்ல ரசிப்பா, இப்படி ஒண்ணு சில பேர் ரசிகர். எம்பெருமானுக்கு எதுல ரசிக்கணும் அப்படின்னா, இந்த சம்சாரத்தை சிருஷ்டி பண்ணி இந்த ஜீவராசிகளை அப்படி இப்படி கர்மானுகுணமா போட்டு ஆட்டி சிலத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குற, சிலத்துக்கு துக்கத்தை கொடுக்குற, அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறானே என்ன. ஆனா எல்லாம் அவன் சொல்லப்படிதான் நடக்குது. ஒன்னாவது எம்பெருமானை எதிர்த்து என்னால செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதான் என்ன. எல்லாம் அவன் நீ கெட்டவன் அவன் குடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி குடிக்கணும். அத்தையும் மீறி அவனுடைய சங்கல்பத்தினாலேயே நீ குடிக்கணும், நான் குடிக்க மாட்டேன், எனக்கு அதுதான் வேண்டாம், ஒரு திருவிழி தீர்த்தம் தான் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவராசிகள் அத்தையும் அவன் தான் உண்டு பண்றான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு இதனால அவன் ரசிக்கிறான் இதெல்லாம். அப்படிப்பட்ட நாடக ரசிகன், சம்சார நாடக ரசிகன் எம்பெருமான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, प्रत्यक् परामुख मतेः असमीक्षकर्तु प्राचीन संजन पुराणाः पुरुषाः அப்படின்னு சொன்னார்கள். அதே சுவாமி தேசிகன் பிராச்சீன அப்படின்றது புராணாக, சஜ்ஜன அப்படின்னா புருஷாக. சஜ்ஜனாகனா நல்ல ஜனங்கள்னு அர்த்தம். நல்ல நல்ல ஒழுக்கம் சொன்ன புறமே அப்படின்னா எம்பெருமான்ட்டே பக்தி கொண்டது, அதுல சஜ்ஜனாக. அங்க புருஷான்னு பொதுவா போட, இங்க சஜ்ஜனாகன்னு போட. அவர்களை போல நானும் வேகம் விடம்பினான். விடம்பணும்னா அவர்களை போட்டு வேகம், அவர்களை போல வேகம் போட்டு என்ன அவர்கள் எல்லாம் பெருமாள்கிட்ட பக்தியா இருந்த மாதிரி இந்த எம்பெருமானையும் அவன் வசீகரம் பண்ணலாம், அது ஏமாத்தி விடலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தோட என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் பண்றேன். ஆனா உனக்கு இது ரசிகம், ஏன்னா நீ பரம ரசிகன் சம்சாரத்துல. அவன் சொல்றதையும் எடுத்துக்க, சந்தோஷம் ஆணுவ. இந்த மாதிரி ஒண்ணு அல்பம் ஒண்ணு இருக்க, அது கூட இது மாதிரி சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷப்படுற என்ன. அதனால நீ பரம ரசிகன் சாய்கர் சுவாமி தேசிகன் சரணாதி தீபிகளை சாய்கிறது. ஆக மகான்கள்லாம் போற போக்கு எத்தனை கிரந்தங்கள் பார்த்துருவா. அவளுடைய கிரந்தங்களை பார்த்து அதெல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கும். அதனால ஒரு ஸ்தோத்திரம் பண்றதா இருந்ததுன்னா எல்லா 28 ஸ்தோத்திரம் இருக்கு, 28 ஒரே மாதிரியா இருக்காது. விஷயங்கள் ஒன்னா இருக்கலாம், ஆனா பதங்கள் வெவ்வேறு பதங்கள். இப்படி அவர்கள்லாம் ஹைகருடைய கடாட்சம் கருடனால ஹைகரை பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ணான். இந்த பெருமையில திருவந்திபுரத்து தான் இப்படி அந்த எம்பெருமானுடைய பொறுமைய இதுல சாதிக்கிறார். அதே சுவாமி தேசிகனும் கையாண்டு இருக்க அப்படின்னு சகசிரநாமத்துல தட்சிண க்ஷமினாம்பரகான்னு ஒரு பதம் எம்பெருமானுக்கு 1000 நாமங்கள்ல க்ஷமினாம் வரஹா அப்படின்னு. வரஹான்னா உயர்ந்தது, க்ஷமினாம் அப்படின்னா பொறுப்பவர்களுக்கு உயர்ந்தவர், பொறுமை உள்ளவர்களே உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அது சத்தியம். எப்படி என்னுடைய துர்வச்சன வசோபிகி இருக்கு, துர்வசோபி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கே, அது உன்னுடைய பெருமையை தானே காமிக்குது. அதெல்லாம் தொடர் இப்படி ஆழ்வாரும் திருவானையில இளைய பொன் கவிதையிலும் எம்பிராருக்கு இனியவாறே அப்படின்னு சாய்கிறது.
ஆக குங்கவிதை குங்கவிதை அப்படின்னா அதுக்கு லட்சணம் இருக்கோ லட்சணம் இல்லையோ, இல்ல ஸ்தோத்திரம் எடுத்து தகுந்தவனோ தகுந்தம் இல்லையோ, எப்படி பண்ணாலும் எம்பெருமானுக்கு அது சந்தோஷம் அப்படின்னு அந்த அர்த்தத்தை கொண்டு தொண்டருடைய பாசுரத்துடைய அர்த்தத்தை கொண்டும் இங்க சாதிச்சிருக்கார் அப்படின்றத வியாக்கியாதங்கள் பண்ண நம்ம சொல்ல முடியுமா? அதனால இப்படி எல்லாம் வியாக்கியாத அவெல்லாம் ஒரு தெளிவா ஒரு வியாக்கியானம் பண்றா அப்படின்னு சொன்னா எவ்வளவு விஷயங்களும் அவளுக்கு மனசுல வருது, எத்தனை கருத்தத்துல இருந்து வருது. அது அதாவது எம்பெருமானுடைய பொறுமைக்கு ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு. கேட்டா என்ன சொல்லுவா? எல்லாம் சொல்லுவா தயா சதகம் அப்படின்னு சொல்லுவோம். தயன்றது ஒரு பொறுமை தானே, குணம் தானே. அது வேற 100 பாட்டு பாடிருக்காரு சுவாமி தேசி. அதுதான் அந்த பெருமாளுடைய தயைக்கு முதல் ஸ்தோத்திரமோ அப்படின்னா இல்லை. அதாவது வேதாச்சாரியப்பட்டது அவர் சமான் ஷோடசி அப்படின்னு ஒரு கிரந்தப்படுது. அது நிச்சயம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியது. அது இந்த ஸ்ரீ வேதாச்சாரியப்பட்டது நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்படி அது இப்ப இருக்கா இல்லையா தெரியல. அதுல அந்த எம்பெருமான்கள் ஈடுபட்டு முதல்ல உண்டு பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம் தான் சமான் சோடசி அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் இந்த தயாகரம் வந்து மகான்கள் சொல்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பொறுமையானது நமக்கும் பிராப்தமாகும். ஆனா நம்ம வந்து போல ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ண தெரியாது. அந்த அப்ப பண்ண தெரியாதுன்னா அப்ப அவருடைய ஸ்தோத்திரங்களை அனுசந்தனம் அப்படி அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானுடைய பூமிக்கு நானும் பாத்திரமாகணும். அடுத்ததாக ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படின்றத வேதம் எங்கேயாவது ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கா அப்படின்னா ரொம்ப வருஷம். அதுல வேதம்ன்றது ஆண்டாவே வேதா, எல்லா வேதமும் ஒரே மாதிரியா சொல்றது, பலவிதமான அர்த்தங்கள் சொல்றது. அவைகள்லாம் பல விஷயங்களை கொண்டது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தா தலையை சுத்தல். ஆனா அந்த அத்தனை வேதங்களுடைய உபநிஷத்துக்கள் இருக்கேன், அவைகள் தான் ஏகரூபமா ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேதங்கள் மூலங்கள் வந்து பல பலவாக விஷயங்கள் சொன்னா கூட உபநிஷத்துக்கள் எல்லாமே பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சொல்லும். இப்படிப்பட்ட ஆஜ்ஞா தவா பிரபவதி விதிதாத்ரயி சாங்கி பிரமாணம் உபஜகூர் அபீந்திரியேஸ்தே ஆபாத பூயம் அபியான் சபராணி தோஷி ஏகா சுதோஷரிதா அபிதா புராணி. சோதரமான சொல்றதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அதை உச்சரிச்சு அதை சொல்றதுக்கே வாக்கியங்கள்லாம் அந்த விருத்தங்கள்லாம் அதனுடைய என்ன விருத்தம்னு நமக்கு சொல்ல தெரிய தவிர அது சாங்கித்ய வாசல் என்ன தெரியும். இருந்தாலும் அந்த பாவம் நமக்கு மனசுல வந்துடும். ஆஜ்ஞா தவாத்ரபவதி சாங்கி பிரமாண உபஜக்புர் அதீந்திரயேத்தே ஆபாச பூயம் அபியான் சபராணி தோஷை ஏஷாசு தோஷா மகிதா புராணி. இது பரபதார்த்தம் ஹே பகவன். இங்க எங்கேயுமே பகவத் சப்தம் இல்லை. ஆனா இங்க ஹே பகவன் என்ன இந்த ஸ்தோத்திரம் அவனை பற்றிய இருக்கிறதுனால
இங்க பகவான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஹே பகவன் அத்திர பவதி, முதல் வரியில் அத்திர பவதி மிகவும் உயர்ந்ததான சா திரை. சா அப்படின்னா எக்காலத்திலும் பிரசித்தமான திரை எதிர் சாம என்ற 3 வேலைகளை சொல்லும். தவ உம்முடைய ஆஜ்ஞா கட்டளையாக விதிகா அறியப்படுகிறது. இது மட்டும் முதல் வரி புரியுதா? அதாவது அத்திரபவதி சா திரையி, சா இந்திய திரை சான்று அந்த சா திரையி தவ ஆஜ்ஞா விதிதா அப்படின்னு சொல்லு. அதுக்கு மேல தாம் ஹி பிரமாண உபஜகும் அதீந்திரியத்தை, அதாவது தாம்னா இது அதென்ன இது அந்த 3 வேதங்கள் இருக்கு, அவைகளுடைய அதீந்திரியே புலன்களுக்கு எட்டாத அர்த்தே பொருட்களை அறிவதில் பிரமாணம் சான்றாக ஆன்றோர்கள் உபஜகுகி ஒப்புக்கொள்ளுங்கள் அல்லவா? அந்த மகான்கள்லாம் உன்னை பற்றி சொல்லக்கூடியதான 3 வேதங்களும் ஒப்புக்கொள்ளுகிறார். ஆனா அபராணி, அபராணிக்கு 3வது வேறு இருக்கு. அபராணின்னா வேதத்தை ஒத்துண்டு வேதத்தை உள்ளபடி எம்பெருமான பரதத்துவம் ஒத்துக்கால தவிர மீதி பேர்கள் அவெல்லாம் அபராணி. அபராணி மற்றையர்கள், அதாவது ஜவுன பௌத்த எல்லாம் சாங்கியம் எல்லாம் தோஷேகி பல வகையான தோஷங்களால் ஆபாச பூஜம் சான்று போன்ற தோற்றத்தை அபியாந்தி அடைகின்றன. இப்ப ஒரு பௌத்த சன்னியாசி வந்தா என்ன அழகா இருக்க, அவருடைய முதல் ஏதோ ஒரு அழகா தான் இருக்கு அப்படின்னு எல்லாரையும் கவர்ந்தாம இருக்கு. ஆனா அது நம்ம வைத்தியத்தை ஒத்துக்கிறோமா இல்லையா தெரியல. அதே மாதிரி இத்தர மதங்கள் இருக்கிற சன்னியாசிகள் வந்தா கூட ரொம்ப அப்படின்னு சொல்றேன். தோற்றம் இருக்கு, அது எல்லாரையும் வசீகரம் பண்ணது. ஆனா அவர்கள் நம்ம மதத்தை ரொம்ப கண்டிக்கிறான். அத்வைதிகளா இருந்தா அதுவும் மதுவர்கள் அத்வைதிகள் எல்லாரும் நம்ம விசுவாசத்தை கண்டிக்கிறான். அப்படி இருந்துச்சு இவர்களே மக்களை ஒத்துக்கிறார்கள். ஆனா அவர்களெல்லாம் அபிப்பிராய பேதங்கள் உடையவர்கள். ஆனா அவர்களுடைய தோற்றம் என்ன பண்றது, இவர்களும் நல்ல பிரமாணம் உடையவர்கள் அப்படின்னு தோற்றத்தை உண்டு பண்றது. இந்த நிலையில ஏஷா தூ இந்த ஸ்ருதிகளோ எது இந்த கை இவைகள்லாம் புராணி மிக தொன்மையானதும் தோஷரகிதா குற்றமற்றதாயும் மகிதா சான்றோர்களால் கொண்டாடப்பட்டதாகும். ஆக வேதத்தை ஒத்துக்கிறார். சில பேர் வேதமே இல்லைன்றான். இப்படி பல பேர் இருக்கான். சூன்யம் ரொம்பவே சூன்யம். இப்படிப்பட்ட வேதத்தை ஆனா நம்ம பெரியவர்கள் அப்படி இருக்கா, அதுதான் பிரமாணம்னு ஒத்துருக்கா. இவர்களும் பல வேதங்களை கொண்டு ஆனா தங்களுடைய தோற்றத்தினால இவர்களும் வேதத்தை ஒட்டு கொண்டு போல ஒரு பிரமத்தை மக்கள்கிட்ட உண்டு பண்றான். அவனையும் போட்டு குழப்பறான். ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் ஒத்துக்கொண்ட ஸ்ருதிகள் இருக்க
அதெல்லாம் ரொம்ப தொன்மையானது. அதுக்கு இயற்கையிலே தோஷம் கிடையாது. இவா கவர்மெண்ட் தோஷங்கள் சொல்லலாம். அது தோஷமே எப்படி பார்த்தாலும் தோஷமே சொல்ல முடியாது. அதனால நம்ம பிரிவுகள் அந்த வேதத்தை, அதாவது இவன் தோஷம் உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன வழியோ, நாம் தோஷம் உள்ளவங்கிட்ட எப்படி பழகணும், தோஷம் இல்லாதவங்கிட்ட எப்படி பழகணும், தோஷம் உள்ளவனை எந்த இடத்துல வைக்கலாம், என்ன தோஷம் உள்ளவங்கிட்ட நம்ம பிரிக்கிறோம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் நிறைய விசாரங்கள் இருக்கு. சாதாரண ஒரு தோஷம் உள்ளவனை இப்படி வேதத்துக்கு புறம்பான அர்த்தங்கள்லாம் சொல்லி வேதத்துக்கே தோஷம் சொல்றாளே, இவாளை நம்ம எங்க வைக்கிறது? இவாளை லட்சியமே பண்ணக்கூடாது. அதனால யாரை கொண்டாடணும்? நம்முடைய மகான்களை தான் நம்ம அவளை போட்டு அவ எப்ப எடுத்துட்டு போகணும், நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்ற. இப்படி ஒரு வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வைகுண்டத்துல அது தத்துவமயமா இருக்கு. அங்க நித்தர்கள் முக்தர்கள் இருக்கா, அவர்களுக்கு பசி தாகம் கிடையாது, ஒரே பகலா இருக்கு. அங்க எம்பெருமான் எல்லாருக்கும் சேவை கொடுத்து தானும் அனுபவிச்சு இவர்களும் அனுபவிக்கப்படி 2 பேரும் பரஸ்பரம் ஆனந்தத்தை உடையவர்களா இருக்கா. அப்படின்னா இந்த வேதம் சொல்றது. இப்படிப்பட்ட வேதத்தை பரமபதம் கிடையாது, அங்க எம்பெருமான் இல்லை, அவனுக்கு குணம் கிடையாது, அவனுக்கு ரூபம் கிடையாது, இப்படி எல்லாம் சொல்றாளே. அதனால அதை கண்டிச்சு இதெல்லாம் நம்ம பெருவழி போன்ற போய்தான் சரியான வழி அப்படின்றத காமிக்கிறதா இந்த சொல்ற ஆள வந்தார். அதனால வேதம் தான் சர்வ பிரமாணம், அதுதான் உத்கிருஷ்டம் அப்படின்றத ஸ்திரப்படுத்துற இந்த ஸ்தோத்திரம் மூலியமாக. ஒரு வசனம் உண்டு, மானாதீனா மேய சித்தி ரக்ஷனாத்து. அதாவது சாஸ்திரம் ஒன்று சொல்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரமாணமா இருந்தா அது சித்திக்கும், அப்பிரமாணமா இருந்தா சித்திக்காது. ஆக அந்த பிரமாணமானது ஒண்ணு சித்திக்கிறது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பிரமாணம் அதுதான் பிரமாணம்னு ஒத்துக்கப்படும், அதுதான் லட்சணம். அந்த ரீதியில தான் இந்த ஸ்லோகத்துல பரமபதத்தை பற்றியும் பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகள் எம்பெருமானை பற்றியும் அவனுடைய குணங்களை பற்றியும் அவனுடைய ஐஸ்வர்யங்களை பற்றியும் எல்லாத்தையும் இங்க பிரதிபாதிக்கிறார். அந்த அதாவது ஆதிசங்கரனுடைய விசேஷா அத்வைத்தம் வர்றதுக்கு முன்னாடி ஜெயின பௌத்த குருஷ்கர்கள் தான் அதிகமா இருந்தார். அதனால அவர்களுடைய பெரியவாள் பண்ண நூல்கள் எல்லாம் நம்மளை ஏமாத்துது. அதனால கள்ள நூல்கள் பேரு. அவளுடைய கிரந்தங்கள்னால நமக்கு பிரமந்தான் ஏற்படும். அதனால நாமெல்லாம் ஏமாறப்படும். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய கிரந்தங்கள்னால நமக்கு உண்மையான ஞானம் இல்லாது. ஆக அவர்களுடைய கிரந்தங்கள் எல்லாமே நமக்கு பிரமத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு உண்மையை அறிய முடியாதபடியும் கொடுக்கும். அதனால ஆனா அது இத மாதிரி
இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை கொண்டு காரணமான எம்பெருமானுக்கு தோஷம் கிடையாது. அதனால உண்டாகப்படுற வஸ்துக்கள் எல்லாம் சத்தியம். அதனால பாதக பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதனால இவைகள்லாம் பிரமாணங்கள். அதனால பாஷிகாரும் சரி, சேஸ்வர மீமாசகாலும் சரி, சுவாமி தேசிகனும் சரி, பரமபதத்தை வேத, அதாவது அதீத விஷயத்துல வேதம் தான், வேதம் ஒண்ணுதான் பிரமாணம். அதாவது இந்திரியங்கள்னால ஒரு விஷயத்தை கிரகிக்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரமாணம் வேதத்தை கொண்டுதான் அறியும். வேதம் ஒண்ணுதான் பிரமாணம், வேற எதுவும் பிரமாணம் கிடையாது சாய்கள். அதனால எம்பெருமானுக்கு கீதையில ஸ்ருதி ஸ்மிருதி மமேவா எத்தாம் உள்ளங்கி வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹ. ஸ்ருதி 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 ஸ்மிருதி. ஸ்ருதின்றது வேதம், ஸ்மிருதி அப்படின்னு ரிஷியால பண்ணப்பட்டது, வேதத்துக்கு அனுகூலமாக பண்ணப்பட்ட இவையெல்லாம் மமேவா என்னுடைய ஆஜ்ஞை. எப்படி எவர்கள் அவற்றை உள்ளங்கே வர்த்தது, அதை ஒதுக்கி வசிக்கிறார்களோ அவர்கள் மம துரோகி. ஆஜ்ஞாச்சே, மம துரோகி மட்டும் இல்லை, ஆஜ்ஞாச்சே கட்டளைகளை மதிக்காதவன், அதை சேதிக்கிறவன் அப்படின்னு. அதுக்குள்ள என்னுடைய பக்தனா இருந்தா அவனை வைஷ்ணவன் சொல்லுவான். அதுக்குள்ள அந்த வைஷ்ணவத்தை கூட அவனுக்கு அப்படின்னு எம்பெருமானே சாதிக்கிறார். ஆக எம்பெருமான், அதாவது வேதம் இல்லாது எம்பெருமானுடைய ஆட்சியும் ஏற்படுகிறார். அதுக்கப்புறம் இங்க ஸ்லோகத்துல திரையின்னு சொன்ன, திரையின்னா மூணு சொன்ன, வேதம் 4 இல்லையா, அசரண சேர்த்து இல்லையோ அப்படின்னு சொன்னா இந்த அசர்வனம் இது, இந்த அது 3 வேதத்தையும் அடங்கிவிட்டு அது எப்படி அடங்கி, அதுதான் அதாவது அது பெரிய விஷயம். இந்த அசர்வனம் 3 வேதங்களையும் எப்படி அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா அத்தியனம் பண்ணி அது பாஷைகள்லாம் சேர்த்து அவனால் தான் சொல்ல முடியும். அதே கிரந்தங்கள் இருக்கிறது, அந்த கிரந்தங்களை பார்த்து ஞானம் உள்ளவர்கள் ஓஹோ இந்த விஷயம் அங்க சொல்லியிருக்கு அப்படின்னு அவ தெரிஞ்சிருக்கா பார்த்துருப்பான். ஆனா அதை அதை புஸ்தகங்கள் எழுதும்போது ஐயோ பக்கம் அதிகமாயிடுறது, இதெல்லாம் தேவையா, ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னா கிரீன் சொல்லிட்டு போக வேண்டியதுதானே, இவ்வளவு அர்த்தங்களை சொல்லிட்டே போய் ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு நாள் பண்ணா இது என்ன அப்படின்னு தோணும் இல்லையா நமக்கு. ஆனா எவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த அசர்வணமானது அதனுடைய பொருள் மொத்தம் 3 வேதங்களையும் அடங்கியிருக்கு அப்படின்றது எப்படா தெரியும் அப்படின்னு சொன்னா, நியாயமஞ்சரின்னு ஒரு கிரந்தம், அது பிராச்சீனமான கிரந்தம். அது யாரா பண்ணா அப்படின்னு சொன்னா ஜெயந்த பட்டன்னு ஒரு நையாயிகர், அவர் பண்ணியிருக்காரு. இந்த புஸ்தகத்தை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா சுவாமி சிவசங்கர் அந்த புஸ்தகம் சேர்த்திருக்காரு. அதனால அதனால தை அப்படின்னு சொல்ல வேதம் 3 சொன்னது பொருந்தும் அப்படின்னு சமர்த்தனம் பண்றா. அதுல அது எப்படி சமர்த்தனம் பண்ணா அப்படின்னா அதுக்கெல்லாம் விஜய் வேதத்துல இருந்து இந்த இந்த பகுதி அதர்வனத்துல இருக்கு, அதுக்கப்புறம் ரிக்வேதத்துல இருந்து இந்த பாகம் இந்த அதர்வனத்துல வருது, சாமத்துல இருந்து இந்த பாகம் அதர்வனம் வந்து சொல்லிட்டே போனா புத்தகம் எழுதி கூட இதோ தெரிய வித்யான்னு சொல்லிருக்கேன், 4 வேதங்கள் சொல்லியிருக்கேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். அதுக்கு சொல்லும்போது இந்த பிரமாணம் சொன்னா போறோம், சரி இது சரியா இருக்கு. அதுவும் யாரு, ஜெயந்தி பட்டன்றவர், அவர் நெய்யாயிக சாஸ்திரம் உள்ளவாளுக்கு அவருடைய கிரந்தங்கள் தெரியும். அதனால கிரந்தம் உள்ளவாளுக்கு அந்த கிரந்தத்துடைய பேரை சொல்லிட்டாலே சரி அப்படின்னு விட்டுடுவான். நமக்குதான் ஏன் சந்தானம் இப்படி பண்ணுவோம், உட்காண்டாசம் இருக்கு, ஏன் இதுக்கு பண்ணா என்ன அப்படின்னு நம்ம கேட்டு இருக்கோம்.
ஆக பிரமாணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நமக்கு அதுல என்ன வேதம் 4 தான். ஆனா பெரியார்கள்லாம் திரையந்த சாரம்லாம் சொல்றா. இப்ப ஐசிங்க திரையிலே திரையந்த சாரம் தான் வருது. ஏன் சதுர்வேத சாரம் சொல்லக்கூடாதுன்னா அப்படின்னு சொன்னா மகான்கள்லாம் கையாண்டிருக்காங்க. திரை வித்யா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆக திரை சப்தம் தான் பிரசித்தமா இருக்கு. ஆனா லோகத்துல தெரிஞ்சது 4 வேதங்கள் அப்படின்னு தெரியும். ஆக விசிஷ்டாத்வைத பாஷிகாரர், ஆளவந்தார் பாஷிகாரர் இதெல்லாம் பண்ண கிரந்தங்கள்லாம் பிரமாணத்தை ஒட்டினது. மீதி பேர் பண்ணதெல்லாம் அவர்களுக்கு ஏதோ பிரமாணம்னா தப்பான அர்த்தத்தை சொல்லி பிரமாணத்தை சாதிக்கிறான். அதனால அவையெல்லாம் ஆபாச புயம். அது பிரமாண ஆபாசம். பிரமாணத்துக்கு போலியான ஆபாசம்னா போலியான பிரமாணங்கள். இவ்வளவு விஷயங்கள் சாதிக்கிறது. அதை தவிர இங்க தோஷைகின்னு ஒரு படம், அபராணி தோஷைகின்னு சொல்ற. என்ன சுவாமி தேசிகனே தான் அருளிய மீமாம்ச பாதுகையில சொல்லிச்சு இதர மதங்கள்லாம் தோஷம் உடையவன்னு சாதிச்சிருக்கு. அதனாலதான் இங்க தோஷைக்குன்னு பதம் வந்துருக்கு. அதுதான் சுவாமி தேசிகன் கூறத்தவனுக்கு அப்புறம் தானே அப்படி சொன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற மகான்களும் இதர மதங்கள்லாம் தோஷம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கேயும் அந்த தோஷத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சாதிச்சிருக்கேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகமாக வேத அனுகுணமான புத்திகள், இதிகாச புராணாதிகள் இவைகள் தான் நமக்கு கை கொள்ளக்கூடியது. மற்றவைகள்லாம் ஆபாசங்கள் அப்படின்றத இந்த ஸ்தோத்திரம் போட சொல்ற. ஆஜ்ஞா தவாத்திர பகுதி விதா தாம் ஹி பிரமாணம் உபஜக்மு அகீந்திரியர்த்தே. தாம் ஹி பிரமாணம் அத சான்றாக விட்டுருக்கா பெரியவர்கள்லாம். அதாவது பிரமாணம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு விஷயத்த சொல்லி அதை ஸ்தாபிக்கிறான். அந்த ஸ்தாபிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட பிரமாணம் இருக்க, அந்த பிரமாணத்துக்கு என்ன அதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரிஞ்சதோ? அந்த வாக்கியம் இருக்குன்னு தெரியும், ஆனா அதுதான் இதுக்கு பிரமாணம்ன்றது தெரியாது. இப்போ பாஷ்யக்கார போன்ற மகான்கள்லாம் அதே வாக்கியம் எடுத்துட்ட வாக்கியத்தை எடுத்து இதுதான் பிரமாணம் அப்படின்னு சாதிச்சுக்கன்னா, அப்போ அதுக்கு பிரமாணம்ன்ற இதுதான் பிரமாணம்ன்ற ஒரு நிலை வந்திருக்கும் இல்லையோ? அந்த நிலை வந்தது யாரால? இந்த மகான்கள்னால. அந்த வார்த்தைகள் ஏற்கனவே இருக்கு, கிரந்தங்கள்ல இருக்கு. ஆனா அது நம்ம சம்பிரதாயத்துக்கு பிரமாணங்கள் அப்படின்றத அசலார் போட்டு குழப்பினான். ஆனா அதுதான் நமக்கு பிரமாணம் அப்படின்றத இந்த மகான்கள் சாதிச்சா. ஆக அந்த வாக்கியங்களுக்கு பிரமாணம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்தது யாரால? இந்த மகான்கள். ஏன் அழகான வியாக்கியானம் இல்லையா? ஆக இப்படி மகான்கள் போட்ட பாட்டை இருக்க, அதுதான் பிரமாணம் அப்படின்ற மகான்கள்லாம் ஏற விட்டான்னு சொல்ற. மகான்கள் இதை சொல்லணும்னு யாரும் ஒத்துக்க போறது. அதனால மகான்களால் தான் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இது பிரமாணம் அந்த அந்தஸ்து வந்தது
அப்படின்னு இதுல விசேஷமான அர்த்தத்தை சாய்கிறார். அடுத்ததாக 12வது ஸ்லோகம். அந்தர்ஹிதோ நிதிரசித்வம் அசேஷ பும்சாம் லப்யோசி புஷ்பரூபை இதரே துராபஹ தத்ரத்ரயீம் சுக்ருதின கிருதினோதி ஜக்முஹ பாஷ்யேஷு பாக்யசரிதைஹ இதரே நிபேதே. அந்தர்ஹிதோ நிதிரசி त्वम् अशेष पुंसां लभ्योऽसि पुष्पपुरुषैः पुण्यपुरुषैः इतरे दुरापः तत्र त्रयीं सुकृतिनः कृतिनोदि जग्मुः भाष्येषु भाष्यचरितैः अथ इतरे निपेते. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் ஆத்துக்கு வந்தார். அவர் முன்ன பின்ன அவருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது. ஏதோ வந்தார். சரி அவர் பார்த்தா ஏதோ விஷயம் தெரிஞ்சவர் போல இருக்கு அப்படின்னு பொதுவா யாராவது வந்தாலும் வாங்கும்னு சொல்லுவோம் இல்லையோ, அதனால வந்து இதெல்லாம் பண்ணார். அப்படியே ஆத்தெல்லாம் சுற்றி பார்த்தார். பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன? இந்த வீட்டுல இந்த இடத்தை தோண்டினா ஒரு நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போற. இவன் வீட்டுல இத்தனால பழகிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே நிதி இருக்குன்றது இவனுக்கு தெரியல. ஒரு நல்லவர், எல்லாருடைய ஹிதத்தையும் விரும்பக்கூடியவர், அவர் வந்து இந்த வீட்டுல இந்த இடத்துல தோண்டினா ஒரு தனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போற. அதை கேட்ட உடனே என்ன ஆகும்? சரி, இதை எப்படியாவது தோண்டி பார்ப்போம், யாருக்கும் தெரியக்கூடாது, தோன்றது அக்கம் பக்கம் மோசம் கேட்கக்கூடாது அப்படின்னு காரியத்துல இறங்குவா இல்லையா? அந்த மாதிரி நாமும் இந்த சம்சாரத்துல எத்தனையோ ஜென்மமோ வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன எத்தனையோ ஜென்மம், ஒரு ஜென்மம் இல்ல, 2 ஜென்மம், மாறி மாறி பல பேரும் போட்டு திடீர்னு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம். டேய், நீ எம்பெருமான் விபூதியை சேர்ந்தவன்டா, உனக்கு குலதனம் எம்பெருமான்டா, அவனுக்கு நீ பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்றாரு. கூடவே நாம் என்ன பண்றோம்? நீவே எம்பெருமான இதை பற்றி நம்ம நித்திய கர்மானுஷ்டானம்லாம் பண்ணுவோம், அவர் சாஸ்திரங்கள்லாம் சொல்லித்தர பண்ணுவோம் அப்படின்னு காரியத்தை. அந்த மாதிரி நமக்கு மகான்கள்லாம் பெரிய நிதியை கொடுத்துருக்கா. இந்த சாஸ்திரம் ஆகிற நிதி இருக்க, இதே சாஸ்திரத்தை கொண்டுதான் அவளை அழுதுட்டு இருக்கா இதர மதஸ்தாலம். ஆனா அவள் கண்ணுக்கு அவளுக்கு வந்த ஆச்சாரியர்களும் சரி, எதுவும் சரி, இன்னும் அவளுக்கு மகாநிதியை அவளால் கண்டுபிடிக்க முடியல. போட்டு அவளை குழப்பிட்டு, எல்லாரையும் குழப்பிட்டு, தங்களையே ஏமாத்திட்டு, தங்களையே அழிச்சிட்டு இருக்கா. நாம என்ன பண்றோம்? அந்த நிதியை தெரிஞ்ச உடனே அதுகிட்ட சரணாதி பண்ணி அடுத்த ஜென்மமே இல்லாத பண்ணிருக்கோம். அவள்லாம் அடுத்த ஜென்மம் வரும்போது இப்படியே அவாக. ஆக நமக்கு ஆச்சாரியர்கள் ஒரு அழகான நிதியை கொடுத்துருக்காரு. அதை பற்றிதான் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றார். இதனுடைய பதபதார்த்தம் அர்த்தங்களை, விசேஷ அர்த்தங்களை நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமந்த்ரோபஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிவ்ய பாதுகா சேவ ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த வாசிஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிவ்ய பாதுகா சேவ ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசிஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த